கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கரத்தில் இசைக்கருவிகள் நாம் என்ற பொருளிலே இன்று சில சத்தியங்களை நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். இசைக்கருவிகள் என்பது என்ன? இசைக்கருவிகளின் கூறுகள் யாவை? இசை எவ்வாறு தோன்றியது? வேதத்தில் இசையின் பங்கு என்ன என பல குறிப்புகளை இந்த பகுதியில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இசை என்பது மனித மனதையும் மற்ற உயிரினங்களையும் இயற்கையையும் மகிழ்வித்து இசைய வைக்கும் ஒரு உன்னத கலையாகும். இது முறையாக அடுக்கப்பட்ட ஒலிகள் மற்றும் மௌனங்களின் இசையான கலவையாகும். இது இசைவாக அமைக்கப்பட்டதாலும் மனித மனங்களை இசைவாக வைத்திருப்பதனாலும் இதற்கு இசை என்று பெயர். பிறப்பு முதல் இறப்பு வரை இசையானது நமது வாழ்க்கையோடு பின்னி பிணைந்துள்ளது. வேதத்தில் தொன்று தொட்ட இசைக்கருவிகளின் பயன்பாடு மிகப்பெரிய அளவில் இருந்துள்ளது என்பதும், அதே நேரத்தில் இசைக்கருவிகள் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட பயன்பாட்டுக்காக அது உருவாக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். ஏன் சங்கீதத்திற்கென தனி தொகுப்பு வேதத்திலே தாவீதின் சங்கீதமாக இடம்பெற்றுள்ளதையும், தாவீது அந்த சங்கீதங்களை பாட தாளவாத்தியம், தந்தி வாத்தியம், காற்று வாத்தியம் உட்பட 6 வகையான இசைக்கருவிகளை பயன்படுத்தினான் என வாசிக்கிறோம். காயின் வழிவந்த லாமேக் என்பவனுடைய மகன் கிணறக்காரன் அனைவருக்கும் தகப்பனானான் என ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சபையை கூடி வர பண்ணுவதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் வெள்ளி பூரிகைகளை பயன்படுத்த தேவன் அறிவுறுத்தியுள்ளதாக எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களிலே வாசிக்கிறோம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன என்றால், ஒரு பூரிகையை மட்டும் வாசித்தால் சபையார் அனைவரும் கூடி வர வேண்டும் எனவும், பல பூரிகைகளை ஒரே நேரத்தில் பெரும் துணியாக ஊதினால் கிழக்கே இறங்கியுள்ள பாளையங்கள் புறப்பட வேண்டும் என்பதும் தேவன் வகுத்து கொடுத்துள்ளது உண்மையிலே ஆச்சரியம் தரும் ஒன்றாகும். எரிகோ கோட்டையை தகர்க்கும் போதும் இதே போன்று 7 கொம்பு எக்காலங்களை ஊதி சென்றதை யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் காண்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் பாடகர்களான லேவியரும் கைத்தாளங்கள், தம்புரு, சுரமண்டலம் மற்றும் பூரிகைகளை ஊதுவதற்கு 120 பேர் நின்றார்கள் என 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய பெட்டி வரும்போதும் தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தேவனுக்கு முன்பாக இசைக்கருவிகளை வாசித்து சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள் என 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இசை என்பது மனதிற்கு அமைதியையும் ஆறுதலையும் தரக்கூடியது என்பதை 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே சவுல் பொல்லாத ஆவியினால் அவதிப்படும் வேளையில் தாவீது சுரமண்டலத்தை வாசித்த பொழுது சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமானான் என வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் யுத்தங்களின் போதும் ஆலய ஆராதனையின் போதும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கும் பொழுதும் இசைக்கருவிகள் பெரிதும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே தலைவனுடைய மகள் இறப்பு வீட்டிலே தாரை ஊதும் நிகழ்ச்சி தவிர பெரிய அளவிலே இசை பற்றிய குறிப்புகள் இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வந்து அமர்கையில் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலத்தை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவர் முன் விழுந்து பணிந்து கொண்டனர் என வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பரலோக காட்சியை யோவான் வர்ணிக்கையில் 7ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது 7 தூதர்கள் 7 எக்காலங்களை ஊதுவதற்கு ஆயத்தப்படுத்தினார்கள் என வெளிப்படுத்தின விசேஷம் 8 முதல் 11 அதிகாரங்களிலே வாசிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையின் போது கடைசி எக்காலம் தொனிக்கும் என 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இவ்வாறு வேதத்திலே வியாபித்துள்ள இசைக்கருவிகள் பற்றி நாம் சில ஆவிக்குரிய சத்தியங்களை இன்று அறிந்து கொள்ளலாம். நாம் தேவனது கரத்தில் இருக்கும் இசைக்கருவிகள் என்றால் மிகையாகாது. காரணம், இசைக்கருவிகள் என்பது எவ்வளவு அலங்காரமாக தோன்றினாலும், எவ்வளவு அலங்காரமாக வடிவமைக்கப்பட்டிருந்தாலும், எவ்வளவு விலையுயர்ந்த நிலையில் இருந்தாலும், அதனை நேர்த்தியாக வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞன் இல்லையில் அந்த இசைக்கருவிகள் யாருக்கும் எந்த பயனும் இல்லை. தேவனது கரத்தில் இசைக்கருவிகளாக இருக்கும் நாம் தேவன் விரும்பும் இசையை, அதாவது வாழ்க்கையை தருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என சில குறிப்புகளின் வாயிலாக சிந்திக்கலாம். ஆராதனையில் இசைக்கருவிகள் இன்று தவிர்க்க இயலாத நிலையில் உள்ளது. இன்றைய ஆராதனையானது அர்த்தமற்ற பாடல்கள், வசனம் இல்லாத வரிகள், ஹைப் தரும் சொற்றொடர்கள், குறிப்பிட்ட வரிகளை திரும்ப திரும்ப பாடும் கருத்தற்ற பாடல்கள், ஆரவாரமான துள்ளல் இசை, நமது உணர்ச்சிகளை தூண்டி பரவச நிலைக்கு இட்டு செல்லும் மின்னணு டிஜிட்டல் இசைக்கருவிகள், இதயத்தை அதிர வைக்கும் ஆக்டோபேட் மற்றும் ட்ரம்ஸ்கள், லேசர் விளக்குகள், புகை மண்டலம், வண்ண வண்ண உடைகளுடன் பாடகர் பாடகியர். இன்று ஆராதனையானது வண்ணமயமான இசைக்கோலமாகிவிட்டது. ஆராதனை என்று திரும்ப திரும்ப உச்சஸ்தாயில் பாடினால் அது ஆராதனை ஆகிவிடும் என நினைத்து ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆராதனை வீரர்கள். ஆராதனை என்பது நாம் நடத்துவதல்ல, ஆராதனை நம்மை நடத்த வேண்டும். தேவனுடைய கரத்தில் இசைக்கருவிகளாக இருக்கும் நாம் தேவனை எவ்விதம் ஆராதிக்கிறோம்?
இசையுடன் ஆராதனை அல்ல. தேவன் விரும்பும் இசைவான ஆராதனையே ஒரு உண்மையான ஆராதனையாக இருக்க முடியும். நாம் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அவரில் இசைந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என யோவான் 4:23-24 வசனங்களிலே வாசிக்கிறோம். நம்முடைய ஆராதனை ஜீவ பலியாக இருக்க வேண்டும் என ரோமர் 12:1 வாசிக்கிறோம். ஆராதனை என்பது பெர்ஃபார்மன்ஸ் அல்ல என்றும், அது இருதயத்தினால் தேவனுடைய இசைவாக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் என ஏசாயா 29:13 வாசிக்கிறோம். சக விசுவாசிகளிடம் அன்பு காட்ட இயலாத, அதே நேரம் தேவனிடத்திலும் உண்மையான அன்பு இல்லாமல் வார்த்தைகளில் மட்டும் கர்த்தரை ஆராதிக்கும் ஆராதனை பற்றி 1 கொரிந்தியர் 13:1 அவர்கள் இசையை அல்ல, வெறும் ஓசையை எழுப்புகிற இசைக்கருவிகள் என வாசிக்கிறோம். நம்முடைய ஆராதனை உண்மையான இசைவான ஜீவ பலியான ஆராதனையாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். வேதத்தில் சில இசைக்கருவிகள் இசைக்காக அல்ல, அது எச்சரிக்கைக்காக, அபாய எச்சரிக்கை துணியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆசாரியர்கள் வெள்ளி பூரிகைகளை சபைகளை கூட்டுவதற்கும், பாளையங்களை கூட்டவும் அல்லது கலைக்கவும் அல்லது பயணங்களை தொடரவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வகையில் எசேக்கியேல் 33 ஓசியா 5 ஆமோஸ் 3 செப்பனியா 1 மக்கள் மேல் பட்டயம் வரும் நாளை எச்சரிக்க ஷோபார் என்ற எக்காலம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிதறடிக்கப்பட்ட மக்களை ஒரே இடத்தில் கூட செய்யும் தெய்வீக அழைப்பானையான எக்காலம் ஏசாயா 27:13 பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாம் உலகத்தில் அழிவு நெருங்கி வரும் வேளையில் உலகத்தை எச்சரிக்கை செய்யும் எக்காலங்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நாமோ நமது சொந்த சாதனைகளை அல்லது சொந்த பெருமைகளை அல்லது எதிர்கால திட்டங்களை அல்லது நமது கடந்த கால சாதனைகளை என நம்மை பற்றியே ஊதி வரும் ப்ளோயிங் அவர் ஓன் ட்ரம்பட்டாக வாழ்ந்து வருகிறோம். நாம் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை இந்த உலகத்திற்கு நற்செய்தி மூலம் அறிவிக்க வேண்டிய அதிமுக்கிய பணியில் நாம் இருக்கிறோம். காலம் கடந்திடும் முன்னர் கர்த்தருடைய எச்சரிப்பை கருத்தாய் அறிவிக்க வேண்டிய எக்காலங்கள் நாம். கண்ணெதிரே மாய்ந்து கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்தை மீட்பின் பாதைக்கு அழைக்க வேண்டிய எக்காலங்கள் நாம். சிதறடிக்கப்பட்ட மக்களை ஓரிடத்தில் சேர்க்க வேண்டிய எக்காலங்கள் நாம். இந்த உலகில் கடைசி சந்ததி நாமாக கூட இருக்கலாம். கர்த்தரின் பணிக்காக எக்காலத்தை கையில் எடுப்போம். பட்டயம் வரப்போகிறது என பாருக்குள்ளே அறிவிப்போம். இன்று சபைகளில் நாம் பாடும் பாடல்களும் அவை எந்த வகையில் சபைக்கு ஆவிக்குரிய நன்மைகளை தருகிறது என்பதும் இன்று கேள்விக்குறியாக உள்ளது. கடந்த காலத்தில் பல ஆவிக்குரிய பாடல்களை வசனங்களில் இருந்து கையாண்டு நமக்கு அளித்து வந்த சாராள் நவரோஜி, சகோதரன் எமில் ஜெபசிங் போன்றோர் முதல் இன்று வரை தலைமுறையாக பாடப்பட்டு வரும் பல்வேறு கீர்த்தனை பாடல்களை நோக்கும் போது இன்றைய கிறிஸ்தவ சங்கீதம் எங்கே செல்கிறது என்ற கவலை நம்மிலே மேலோங்குகிறது. உணர்ச்சி, செழிப்பு, ஆசீர்வாதம், ஆராதனை, களிப்பு, நடனம், ஆட்டம் போன்ற உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எந்தவித ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் பயனற்ற சமூக ஊடகங்களின் வியூஸ் மற்றும் மானிட்டைசேஷனுக்காக எழுதப்படும் பாடல்களுக்கு மத்தியில் நாம் சங்கீதங்களினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லி இருதயத்தில் கர்த்தரை பக்தியுடன் பாடி என கொலோசியர் 3:16 வாசிக்கிறபடி நமது பாடல்கள் இருக்க வேண்டிய அவசியத்தில் இன்று நாம் இருக்கிறோம். இன்று புத்தி சொல்லப்படுவதை விரும்பாத சந்ததியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் கர்த்தரை கருத்துடன் பாடி ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லும் இசைக்கருவிகளாக சபையிலே நாம் விளங்க தேவன் உதவி செய்வாராக. இசைக்கருவிகள் நமக்கு பல பாடங்களை கற்றுத்தருகிறது. இசை என்பது ஏற்ற இறக்கங்களை கொண்டதாகும். துளைகள் இல்லாத புல்லாங்குழல் பார்த்ததுண்டா? கருப்பு வெள்ளை கட்டைகள் இல்லாத பியானோ இசைக்கருவிகள் உண்டா? இத்தனை பிரிவுகள், ஏற்றத்தாழ்வுகள், வண்ண வேறுபாடுகள் இருந்தாலும் அனைத்து இசைக்கருவிகளும் ஒரே சுதியில், ஒரே தாளத்தில், ஒரே ராகத்தை இசைத்தால் மட்டுமே அது ஒரு ஹார்மோனி ஆகும். நாமும் வேதம் வகுத்து கொடுக்கும் வசனம் என்னும் ஒரே தாளத்தில், உன்னதரை உயர்த்த வேண்டும் என்கின்ற ஒரே சுதியில், தாளம் பிசகாமல், சுதி விலகாமல் தேவனுடைய ஆராதனையிலும் உலகை எச்சரிக்கும் எக்கால பணியிலும் சபையிலும் கர்த்தரின் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டிய இசைக்கருவிகளாக நாம் இருக்கிறோம். கடைசி எக்காலம் தொனிக்கும் நாள் நெருங்கிடும் வேளையில் கிறிஸ்துவின் கரங்களில் இசைக்கருவிகளாக நாம் தொடர்ந்து இசைத்து இசைவாய் கர்த்தருக்காக வாழ இசையுடன் அன்பின் வாழ்த்துக்கள்.